கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தியானத்திற்கான வேத பகுதி சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்பியிருப்பது தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று நாம் எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம். அவர்கள் சில நேரங்களில் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் நம் தேவன் வாக்கு மாறாதவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. அவனுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எது என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அவரிடத்திலிருந்து தனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறான். நாமும் கூட நம் தேவை நேரங்களில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம் தேவன் நல்லவர். அவர் அவர்களை நம்பி வருகிற கூப்பிடுகிற பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். வேதத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட அனைவரையும் அவர் கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கினார். சில நேரங்களில் நாமும் கூட கூப்பிடும்போது தேவன் மௌனமாயிருப்பது போல் தோன்றும். ஆனாலும் நமக்கு தேவை இன்னதென்று அறிந்து அவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய சிறு சிறு காரியங்களை அவரால் செய்ய முடியாதா? அவரால் முடியும். அவர் சில சமயங்களில் தாமதிக்கிறார் என்றால் அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். அவர் அமைதியாக இருக்கும் காலங்களில் அவருடைய காணப்படாத கரம் நமக்கு பின்னால் நமக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். நாம் சில நேரங்களில் சொல்லுவோம், அவங்களைத்தான் மலை போல நம்பியிருந்தேன், அவர்களும் விட்டுவிட்டார்களே என்று சொல்லுவோம். இதையே நீங்கள் நம் தேவன் மீது இந்த விசுவாசத்தை வைத்து பாருங்கள். தேவனையே மலை போல் நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். ஆம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். அவர் கட்டாயம் உதவி செய்வார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் நல்லவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவர். நாமும் கூட சங்கீதக்காரனைப் போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரை விசுவாசிப்போம். அற்புதங்களை அவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமீன். அல்லேலூயா.